எங்க கரண்ட் பில் அதிகமாக தான் இருக்குது. நானும் டிஎம்கே தான், ஆனால் இருந்தாலும் இதுக்குள்ள ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஒன்றும் சொல்றது அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் கரண்ட் பில்லு பார்த்து ஒன்றும் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எவ்வளோ கூட வருது? 500 ரூபா கட்டுறதுல 1000 ரூபா வருது. டபுளா வருது. கேட்டா இந்த சார்ஜ் அந்த சார்ஜ் எதனா நம்ம கேட்டா நீங்க ஈபில வந்து ஈபில கேட்டு அவங்க சொல்றாங்க ஈபில என்ன கேக்குறீங்களா? மேல அதிகாரி யார்கிட்ட தான் கேக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு யார் லைன் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட போய் கேளுங்கன்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? மாத்தி சொன்னா நம்ம யார்கிட்ட தான் கேட்கறது? ஆமா, போறதுதான் ஓடுது. எங்களுக்கு ஏசியும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஜெனரலா 1600 ரூபா வந்துருது. ஆமா, ஏசியுமே இல்லை, 1600 ரூபா ஒரு ஃபேன் லைட்டு தான். என்ன பண்றது? ஒன்றும் சொல்ல முடியல. ஆமா ஆமா, கேட்டா நீங்க வந்து நீங்க அங்க ஆபீஸ்ல கேளுங்க. ஆனா மினிமம் சார்ஜ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வர்றது 2 யூனிட் எக்ஸ்ட்ரா பண்ணா கூட ஒரு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டுறாங்க. என்னன்னு கேட்டா 100 யூனிட்டுக்கு மேல ஃப்ரீன்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயே இல்லை. எப்படி ஃப்ரீ வருது இல்லை? நான் 75 யூனிட் வந்தாலும் அது ஃப்ரீயா இப்போ 0 போட வந்தேன். 0 போடலையே கேட்குறாங்க. என்ன பண்ணுறது? ஏன்னா சரியில்லைதான் சொல்றது. என்ன கணக்கில் சொல்றாங்க அவங்க? நான் கணக்கு சொல்றாங்களே தெரியல. இவங்களை கேட்டா இப்போ நான் போய் உங்களை மாரி ஒரு ஆளுகிட்ட கேட்டா எனக்கு தெரியாதுங்க. நீங்க ஆபீஸ்ல கேட்டா எனக்கு தெரியாதுங்க. மாற்றி சொல்றாங்கண்டி யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. இதை வந்து ஈபில கவர்மெண்ட் ஆளு தான் சரியில்லைன்னு சொல்ல முடியும். இப்போ இருக்கிற லைஃப்பை வந்து என்னத்த எப்படியோ ஒன்று ஓட்டின்னு தான் இருக்குது. வேற ஒன்றும் சொல்ல முடியல. அவங்கள கேட்டா வந்து இது பத்தலைன்றாங்க, இவங்களை கேட்டா சம்பளம் பத்தலைன்னுவாங்க. இது கேட்டா நம்மளால நம்மளுக்கு வருமானம் ஏற்ற மாதிரி தான் பண்ண முடியும். ஏதோ 5 பைசா 10 பைசா ஏற்றினா பரவாயில்ல. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா கரண்ட் பில்லு கட்டினதெல்லாம் இருக்குது. நானே 20 ரூபா கரண்ட் பில்லு எங்கள் அப்பா கூட கட்டிக்கிறேன். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 1600 1500 ரூபா கரண்ட் பில் கட்டுறதா இருக்குது. அதை சொல்றது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ இந்த லைஃப்பை தள்ளுறதே பெரிய விஷயம். நானும் தள்ளிட்டேன். இனிமேட்டு என் பசங்க தள்ளுறது ரொம்ப கஷ்டம் தான். வேற அவங்க வரும்போது 5000 10,000 தான் வரும். ஆமா, விலைவாசி ஏறி போச்சு. நீங்க அரிசி வேலை வாங்க போனாலே நான்லாம் 5 ரூபாய்க்கு அரிசி வாங்கிக்கிறேன் கிலோவுக்கு. நாங்களாம் ரேஷன் அரிசி சாப்பிட்டாலும் தான் 5 ரூபாய்க்கு அரிசி வாங்கி சாப்பிடுவேன். இப்போ போய் 5 ரூபாய்க்குலாம் அரிசி கிடையாது. 1 கிலோ 70 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு அரிசி. வேற அரசியல் சரியில்லையா, யாரு சரியில்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து அதை பத்தி நம்மளுக்கு தெரியல. யாருக்காண்டி கவர்மெண்ட் இருக்கு? நம்மளுக்கோசம் கவர்மெண்ட் இது. ஆனா கவர்மெண்ட் நமக்கு செய்ய மாட்டாங்களே. சார் ஓட்டு வாங்கிடுறாங்க. இருந்தாலும் ஓட்டு போட வேண்டிய கடமை நம்ம கடமை. ஆனா அவங்க பண்ண மாட்டாங்களே. மக்களுக்கு ஒரு பிரச்சனை யாருமே செய்ய மாட்டாங்க. இப்போ எந்த கட்சியுமே சரியில்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். சொல்லுங்க, இப்ப இந்த கட்சி சரியில்லை, அந்த கட்சி சரியில்லை. இப்ப இவங்க வந்துக்கிறாங்க. அவங்க வந்தாலும் கரெக்டா பண்ணிடுவாங்களா? இப்ப டிஎம்கே இருக்குதுங்களா? டிஎம்கே கேட்டு அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா எங்க பிரகாரம் தான் நாங்க வரோம்னுவாங்க. இப்ப ஏடிஎம்கே வந்து என்ன சொல்லலாம், எங்களுக்கு அதே தாங்க வருதுன்னுவாங்க. இப்போ எந்த கட்சியும் சரியில்லைன்னு சொல்ல முடியும். இப்போ அவங்க நான் தான் சொல்றேன்னா, நம்ம வேலைக்கு போனா பைசா மாரி அவங்க அரசியல் பண்ணாதான் அவங்க சம்பாதிக்க முடியும். ஆமா, இல்ல சார், ஆமா, நம்ம வேலைக்கு போனா சம்பாதிக்க முடியும். அவங்க அரசியல் பண்ணாதான் அவங்க சம்பாதிக்க முடியும். வளர முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுறாங்களா சார்? இந்த அரசியல எந்த அரசியலுமே சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். நம்ம ஓட்டு போடனாலும் ஓட்டு ஏன் போடலன்னு கேட்பாங்க. ஓட்டு போடலன்னா நீங்க ஏன் ஓட்டு போட வரல கண்டிப்பா கேட்பாங்க. நான் ஊர்ல இல்லையா? சரி, அடுத்த டைம்ல ஓட்டு போடுறாங்களா? இல்லைன்னா என்ன பண்ண இவங்க ஆளு இல்லைன்னு எடுத்துடுறாங்க பேரை. எடுத்துடுறாங்க. ஆமா, இல்ல இருந்தாலும் இவங்க ஓட்டே போறது இவங்களை எதுக்கு ஓட்டுன்னு எடுத்துடுறாங்க ஓட்டை. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன சார் இவரையும் சமாளிச்சுட்டு ஓட்டின்னு இருக்க வேண்டியதுதான். ஆனா இவங்க என் பசங்களாம் எப்படி ஓட்டுவாங்கன்னு தெரியல. உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? ரொம்ப இதாக இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதான் இல்லை, எல்லாருமே இப்போ யாருமே சொல்ல முடியல சார். இந்த அரசியல்வாதி எந்த அரசியல் தான் இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு வேலை செய்யற மாதிரி மக்கள் வந்து இலவசம் யாரும் கேட்கல சார். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கரெக்டா யூனியா போனாலே போதும். எனக்கு தெரிஞ்சு இலவசம் வந்து கொடுக்க அவசியம் இல்லை. ஆமா, காசு கம்மியா இருந்தது. இப்போ 100 ரூபாய், இப்போ கரண்ட் பில் 500 ரூபாய் 500 ரூபாய் கட்டினாலே போதும். 100 யூனிட் இருக்கு. ஆனா 200 யூனிட் போட்டா வரமாட்டேங்க. அவங்கள கேட்டா தெரியலங்க, நீ ஈபில கேட்டா எனக்கு தெரியலன்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீ ஆனா 200 யூனிட் ஃப்ரீலாம் கிடையாது சார். அது மட்டும் ஒத்துக்க மாட்டேன். ஈபில கேட்டோன்னா ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்றாங்க. தெரியல சார், கவர்மெண்ட் தான் போய் இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களா? இப்போ நாங்கள் அதுக்கு கேட்டீங்கன்னா நம்மளா சொல்லுவோம் இல்லைன்றாங்க. நீங்களும் போய் கேளுங்களா, ஈபி ஆஃபீஸ் தான் நிற்கிறீங்க. என்ன சார் யூனிட் ஃப்ரீயானு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டுறாங்க. இப்போ நான்லாம் கம்பல்சரி இப்போ கரண்ட் பில்லு நான் ஒரு கம்பெனி வச்சுக்கிறேன். கரண்ட் பில்லுக்கு போனாலே ஒரு யூனிட் 18 ரூபா வாங்கினாங்க சார். ஆமா,
அதுக்கு முன்னே 6 ரூபாய் 50 பைசா வந்தது சார். இப்ப 18 ரூபா 50 பைசா. 3 மடங்கு கூட்டுறாங்க. ஆமா சார், நீங்க ஒரு யூனிட் 18 ரூபா வருது சார். கேட்டா ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு கெப்பாசிட்டி ஏறிக்குதுப்பா, அவங்கள போய் செக் பண்ண ஈபில கேட்டா வச்சுக்க, இந்த ஏதோ ஒரு மாட்டணும், பவர் பேங்க் மாட்டணும், அதுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் ஆகுன்றாங்க. நீங்க வேணா கொடுங்க, உங்களுக்கு 6 ரூபாய் 50 பைசா வரும்ன்றாங்க. நாங்க 1 லட்ச ரூபா கொடுத்து நாங்க என்னத்த மாட்டோம்? ஹவுஸ் ஓனர் வாடகை வாங்குறாரு. நான் கரண்ட் பில்லுக்கு ஒரு யூனிட் 18 ரூபா கேட்டால் கரண்ட் பில் கட்டிட்டு வரதா இருக்குது. கண்ணை மூடிட்டு போச்சுன்னா தண்ணியில குச்சி தான் ஆகணும். அதுமாதிரி நிலைமையில இருக்கிறோம் நம்ம. இப்போ நீச்சல் தெரிஞ்சமா பாய்ச்சி வெளியே வருவான், இல்லைன்னா ஒன்றையும் பண்ண முடியாது. தமிழ்நாடு அப்படிதான் இருக்குது. எந்த அரசியலாருமே சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும்.